Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th zoology அதாவது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான zoology சைன் மிட்டம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது சைன் மிட்டம் இல்லை, ஸோ சாப்டர் 9லேருந்து 13 வரைக்கும் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து 9, 10, 11, 12 கொடுக்கலாம். ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 9, 10, 11 இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் 12 வரைக்கும் கொடுப்பாங்க சரிங்களா. அடுத்து பேலன்ஸ் இருக்கிறது 13வது லெசன் வரைக்கும் தான். அதனால் நம்ம ஓவராலாக பார்த்துருவோம். அதுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி பாட்னிக்கு வந்து என்ன பண்ணியாச்சுன்னா அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் சாப்டர் 9, 9, 10 மட்டும்தான் கொஞ்சம் நம்ம படிக்கணும். 11, 12 அதுக்கடுத்து 13 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீட் பண்ணணும் சரிங்களா. ஒரு கொஷினை ஒரு 2 அல்லது 3 டைம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். ஜென்ரலாக நம்மளே கூட என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு ஈக்காலஜி ஈகோசிஸ்டம் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு பாட்னியில் 6, 7, 8 இந்த லெசன் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி பாட்னியில் 9, 10 ரொம்ப ரொம்ப ஈஸியானதாக இருக்கும். அதனால் இந்த 5 லெசன்ஸை நல்லா படிச்சிட்டிங்கன்னா கிரியேட்டிவ் கொஷின்ஸ் எப்படி வேணாலும் எழுதிடலாம். இப்போ இந்த வரையற கொஷின், டெஃபைன் கொஷின் பார்த்தீங்களா, அது மட்டும் நம்ம கொஞ்சம் படித்து எழுதுற மாதிரி இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக்ஸு, சூப்பர் பக்கு இதுவுமே ரொம்ப ஈஸி தான், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்ஸ் வந்து ரீகால் நல்லா பண்ணி வச்சிங்க. ஸோ இதில் 10வது கொஷின்ஸ் வந்து நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து இந்த 11 இதுலேருந்து நிறையா டைம் என்ன பண்ணுறாங்கன்னா எதனாச்சும் ஒன்று 2 மார்க்ஸில் இருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்த்து 5 மார்க்ஸில் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா பார்த்து வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 13 உயிர் எதிர்ப்பு பொருள் எதிர்ப்பு திறன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை அலகுகள் 14, 15. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 10. சாப்டர் 10ல் இங்கே கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணும் இருக்கும், அதை வந்து பார்த்து வச்சுங்க. இதில் இந்த 13வது கொஷினு, அதுக்கடுத்து 14 ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி வந்து நல்லா என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18 டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்னால் என்ன, ஏடி டிஃபிஷியன்சி அதை பற்றி என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து டிஎன்ஏ வேக்சின்ஸ் நல்லா படிச்சிங்க. 22 இது எல்லாமே நல்லா படிச்சிங்க. அதுக்கடுத்து ஸ்டெம் செல் தெரப்பி பற்றி என்ன பண்ணி வச்சுங்க, நல்லா படித்து வச்சிங்க. அதுமாதிரி பிசிஆரோட அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருப்பாங்க. அதில் புக் பேக் கொஷினில் இல்லாமல் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணி வச்சிங்க, படித்து வச்சிங்க. 26 அதுக்கடுத்து 28 நகலாக்க சாதக பாதங்கள் அப்படிங்கிறத நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து மறுசேர்க்கை இன்சுலின் ஜிஎம்ஓ சரிங்களா, ரிஸ்க் ஆஃப் ஜிஎம்ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மரபியல்பு மாற்றப்பட்ட உயிரினங்கள் நேரக்கூடிய ஆபத்துகள். தமிழ் முடியும் அதே கொஸ்டின் நம்பர் தான் நீங்கள் மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 11 இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து டெஃபினிஷன் நல்லா படித்து வச்சிங்க. 13, 14 அதுக்கடுத்து 15 இதெல்லாமே நல்லா பாருங்கள். 16 இது எல்லாமே 2 மார்க்கில் வந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். அதே மாதிரி 18 சரிங்களா, நமக்கு வந்து பாட்னிலுமே இதை வந்து படிப்போம். அதுக்கடுத்து 19 சரிங்களா, இது வந்து நல்லா படித்து வச்சிங்க. அதுக்கடுத்து 23 இந்த கொஷின் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 25, 24 நட்டாலிட்டி மொட்டாலிட்டி இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து 27 வந்து 5 மார்க்ஸ்லேருந்து என்ன பண்ணலாம், கேட்கலாம். அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 29 நிலவாழ் உயிரினங்களோட தகவமைப்பு. அதேமாதிரி நீர்வாழம் படிச்சிங்க சரிங்களா. நீர்வாழம் படித்து வச்சிங்க, நிலவாழம் என்ன பண்ணிங்க படிச்சிங்க, எது வேணாலும் மாற்றி கேட்கலாம். அதுக்கடுத்து 32 இருவேறு சிற்றினங்களுக்கு இடையான அந்த சார்புகள் அது வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து கேடு செய்யும் வாழ்க்கை உதவி பெறும் வாழ்க்கை, அமன் சலேசம் கமன் சலேசம் அது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 12, 13 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கொஷின் கிரியேட்டிவாக நம்மளே எழுதுகிற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய டெஃபினேஷனை படிச்சுட்டு ஜென்ரலாக ஒரு சில கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பார்த்து வச்சிங்க. கேட்டால் நீங்களே ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க சரிங்களா. சொந்தமான இதில் கூட 10 அதுக்கடுத்து இந்த 12வது கொஷின்ஸ் இதெல்லாமே நல்லா பாருங்கள். அதுக்கடுத்து 14, 15 இந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து 17 சரிங்களா, என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னால் என்ன. அதுக்கடுத்து 19 இதெல்லாமே பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 21 நம்மளால் என்ன உயிரி பல்வேறு அச்சுறுத்தல், எல்லாமே அச்சுறுத்தல் தான் சரிங்களா. இல்லாத வேலையெல்லாம் செய்கிறது எல்லாமே நம்ம தான். அதுக்கடுத்து 24 உயிரி பல்வேறு ஏற்பதற்கான காரணம். அதுக்கடுத்து உயிரி பல்வகைத்தன்மை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி நம்ம உங்கள் ஸ்கூலில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா. அதெல்லாமே பார்த்து வச்சிங்க. 26 இது வந்து லாஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாமில் ஒரு இது கேட்டிருந்தாங்க சரிங்களா, அதை படிச்சுங்க. அதுக்கடுத்து 13 சொல்லவே தேவை. நீங்கள் வந்து ஒன்ஸ் நல்லா படிச்சு வச்சுங்க. ஏன்னா நிறையா பொல்யூஷனை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துருங்க.
அது மாதிரி பனிப்புகை, இந்த 13வது கொஸ்டின் பாருங்கள், மிகை உணவோட்டம் பாசிப்பெருக்கம், அது எல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி 15 பாருங்கள், காற்று மாசுபடுதலை எப்படி சரி பண்ணுவீங்க. அதுக்கடுத்து 18 வினை வேகமாற்றி சூழல் சுகாதார கழிவறைகள், அதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து பிஓடி பற்றி நல்லா படிச்சிருங்க. ஒலி மாசுபாடு பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உயிரி உருப்பெருக்கம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா பாருங்கள். இதுலேயுமே நமக்கு வந்து கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மினிமம் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சு வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் பியூர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள். பியூர் சயின்ஸுக்கு நம்ம எஃபோர்ட் எடுத்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதை வச்சு குவார்ட்டர்லியில் எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்கனவே சொல்லிட்டோம், ஆக்சிடெண்ட் ஆனதுனால குவார்ட்டர்லிக்கு முன்னாடி ஒரு 2 மந்த் நம்மளால் என்ன பண்ண முடியலாம், வீடியோஸ் எதுவுமே அப்டேட் பண்ண முடியல. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. டைம் இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.